إلا الله. أحمده ونصلي على رسوله الكريم. وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவன் இட்ட கட்டளைகளை சிரமேற்றாங்கி வழிபடுவதன் மூலமும் அவன் விலக்கியுள்ள தீயவற்றை தவிர்த்து கொள்வதன் மூலமும் நமது வாழ்வை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோமாக. புனிதமான இந்த ஜும்மா நாளின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நியாயபூர்வமான கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து அருள் பாலிப்பானாக. அன்பிற்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, இந்த மாதம் துல்காதா மாதம் 4 புனித மாதங்களில் இதுவும் ஒன்று. இந்த மாதத்தில் புனித ஹஜ்ஜை மேற்கொண்டவர்கள் புறப்படக்கூடிய ஒரு காலம் இது. தம்முடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் ஆகியோரிடமெல்லாம் பயணம் சொல்லிவிட்டு புறப்படக்கூடிய ஒரு காலம் இது. ஆங்காங்கே ஹஜ்ஜினுடைய விளக்க கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் ஹஜ்ஜு சம்பந்தமான விஷயங்களை நினைவுபடுத்துவது பயனுள்ளதாக அமையும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான்: இன்ன அவ்வல பைத்தின் உலியா லின்னாஸ் லல்லதீ பிபக்கத முபாரக்கன் வஹுதன் லில் ஆலமீன். உலகத்திலேயே மனித சமுதாயத்திற்கு இறைவனை வணங்குவதற்கென்று கட்டப்பட்ட முதல் ஆலயம் மக்காவில் உள்ள காபாதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. உலகத்தில் முதலில் கட்டப்பட்ட இல்லம் எது, மிக மிக புனித வாய்ந்த இல்லம் எது என்பதில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. யூதர்கள் சொன்னார்கள், ஜெருசலத்திலே உள்ள பைத்துல் முகத்தஸ் தான் உலகத்திலேயே மிக புனிதம் வாய்ந்த இல்லம். பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் ஹிஜ்ரத்து செய்த இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்திலே வசூலித்தார்களே, அத்தகைய தூர் மலை அங்குதான் இருக்கிறது. எனவே அதுதான் மிகச்சிறந்த இடம், புனிதமான இடம் என்று அவர்கள் வாதிட்டார்கள். ஆனால் முஸ்லிம்கள் சொன்னார்கள், இல்லை, மக்கா நகரத்திலே உள்ள காபாதான் புனித இல்லம், அதுதான் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட இல்லம் என்று முஸ்லிம்கள் வாதிட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி அருளினான். முஸ்லிம்களுடைய வாதத்திற்கு சாதகமான முறையில் அல்லாஹ் தஆலா சொன்னான், உலகத்திலேயே இறைவனை வணங்குவதற்கென்று எழுப்பப்பட்ட இல்லங்களில் முதல் இல்லம் மக்கா நகரத்திலே உள்ள காபாதான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். காபாவுடைய வரலாறு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை பின்னணியாக கொண்ட ஒரு வரலாறு. அது சாமானியமான ஒரு வரலாறு அல்ல. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலேயே மலக்குமார்கள் அதனை கட்டி 2000 வருடங்கள் அவர்கள் தவாப் செய்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு
அந்த மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னார்கள், ஆதமே, உங்களுக்கு முன்னால் 2000 வருடங்கள் இந்த வீட்டை நாங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறோம், இப்பொழுது நீங்கள் வலம் வாருங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மலக்குமார்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது மிகவும் தொன்மையான ஒரு இல்லம் என்பது இந்த காபா தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 90 ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். மக்கா நகரத்திலே உள்ள இந்த காபாவை மையமாக வைத்து 90 ஹஜ்ஜுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் மகிழத்தக்க ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் 40 ஹஜ்ஜுகள் இந்தியாவிலிருந்தே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 ஹஜ்ஜுகள் இந்தியாவிலிருந்தே சென்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் செய்த முதலான ஹஜ்ஜு இந்தியாவிலிருந்து புறப்பட்டதுதான் என்று வரலாறு சொல்லுகிறது. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த முதல் ஹஜ்ஜே இந்தியாவிலிருந்து புறப்பட்டது என்று வருகிற போது நமக்கெல்லாம் ஒரு பெருமிதம் ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு தொன்மையான ஒரு இல்லம்தான் இந்த காபா என்று சொல்லக்கூடிய இந்த இல்லம். அதனுடைய சிறப்பை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிற போது, முபாரக்கன், இது பரக்கத்து பொருந்தியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பரக்கத் என்று சொன்னால் அருள், வளம், வளர்ச்சி என்பது அதனுடைய பொருளாகும். அந்த வகையில் பார்க்கிற போது மக்கா நகரத்திலே உள்ள அந்த வளர்ச்சியை நோக்குகிற போது புறத்திலும் அகத்திலும் அதனுடைய வளர்ச்சியை நிதர்சனமாக நாம் காண முடியும். இன்றும் நிதர்சனமாக அதை காண முடியும். புனித ஹஜ்ஜுக்கு சுமார் ஒரு வருடத்திற்கு 30 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். புறநிலை என்று வருகிற போது எத்தனை லட்சம் மக்கள் அங்கே வந்தாலும் அந்த இடம் அதை ஏற்றுக்கொள்கிறது. பற்றாக்குறை என்று கிடையவே கிடையாது. 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கே கூடினாலும் அத்தனைக்கும் அங்கே இடப்பற்றாக்குறை என்பது இல்லை. எல்லாவற்றிற்கும் அந்த இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் உலகத்தினுடைய மிகப்பெரிய அதிசயமாக திகழ்வது ஜம்சம் கிணறு. ஒரே ஒரு கிணறு தான். இந்த 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஹரம் ஷரீஃபிலே குடிக்கின்ற அத்தனை தண்ணீரும் இந்த ஜம்சம் தண்ணீர் தான். அத்தனை லட்சம் மக்களும் குடிப்பதற்கு தாராளமான முறையில் அங்கே விநியோகிக்கப்படுகிறது இந்த ஒரே கிணற்றினுடைய தண்ணீர் தான். தாயகம் திரும்புகிற போது ஒரு ஹாஜி சுமார் இன்றைக்கு 5 லிட்டர் தண்ணீர் ஜம்சம் தண்ணீரை கொண்டு வருகிறார். 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த ஜம்சம் தண்ணீரை தாயகத்தில் கொண்டு வருகிற போது எத்தனை லட்சம் லிட்டர்கள் என்பதை நாம் கணக்கிட்டு போட்டு பார்த்து கொள்ளலாம். அத்தனை லிட்டர் தண்ணீரும் அந்த ஒரே கிணற்றிலிருந்து தான் கிடைக்கப்பெறுகிறது. இது உலக அதிசயத்தில் ஒன்று. அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு கிடையாது. சுமார் 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கே கூடுகிறார்கள். யாருக்கும் எந்த தட்டுப்பாடும் கிடையாது. நமது நாட்டில் சில அரசியல் கட்சிகள் மகாநாடுகள் நடத்துகிறது. ஒரு நாள் அல்ல 2 நாட்கள் மகாநாடு நடத்துகிறது. கூடியபட்சம் 10 லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் என்று வைத்து கொண்டால் கூட தண்ணீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, தங்கும் இடம் பற்றாக்குறை என்று பல வகையான பற்றாக்குறைகள் ஏற்படுகிறது. ஒரு நாளோ 2 நாட்களிலோ அந்த நகரத்தையே நாரடித்து விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மக்கா நகரத்தில் ஹாஜிகள் கூடுகிற போது 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கே கூடுகிறார்கள். இடப்பற்றாக்குறை கிடையாது. அவர்கள் ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 30 நாட்கள், ஒரு மாதம், ஒரு மாதத்திற்கு மேலாக அங்கே தங்குகிறார்கள். இடப்பற்றாக்குறை கிடையாது, தண்ணீர் பற்றாக்குறை கிடையாது, உணவு பற்றாக்குறை கிடையாது, எந்த பற்றாக்குறையும் கிடையாது. இன்னும் சொல்வதானால்
ஒரு ஹாஜி ஒரு குர்பானி கொடுக்க வேண்டும், ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு ஆடு கிடைக்குமா? எத்தனை லட்சம் ஆடுகளானாலும் அங்கே கிடைக்கிறது, எத்தனை லட்சம் ஒட்டகமானாலும் அங்கே கிடைக்கிறது. இது மிகப்பெரிய அதிசயம். அது அப்படிப்பட்ட ஒரு புனித நகரம்தான் அது. எனவே இதற்கும் எந்த தட்டுப்பாடும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நகரமாக மக்கமா நகரம் அமைந்திருக்கிறது. புறத்தில் அதற்கு ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி இது. அகத்தில் அதனுடைய வளர்ச்சி என்று வருகிற போது உலகத்தில் உள்ள ஏனைய பள்ளிவாசல்களில் ஒரு 2 ரக்காத் நாம் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதுபோல் அந்த ஹரம் ஷரீஃபில் 2 ரக்காத் தொழுகைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் நன்மைகள் கிடைக்கிறது. இது அகத்தில் ஏற்படுகிற ஒரு வளர்ச்சி. அது பார்த்தாலே இபாதத் என்று சொல்லக்கூடிய இந்த காபா தான். சும்மா உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தாலே போதும், தொழுகாமல், குர்ஆன் ஓதாமல், தஸ்பீஹ் செய்யாமல், ஸலவாத் ஓதாமல் சும்மா காபாவை பார்த்து கொண்டிருந்தால் அது ஒரு இபாதத்து. இது இந்த காபாவுக்குள்ள ஒரு சிறப்பாகும். இப்படிப்பட்ட அகத்திலும் புறத்திலும் மிகப்பெரிய பரக்கத்தை பொருந்திய ஒரு இடம்தான் இந்த காபா என்பது. எனவே அத்தகைய அந்த காபாவை ஒவ்வொரு முஸ்லீமும், வசதி வாய்ப்பு பெற்ற முஸ்லீம்கள் ஹஜ் செய்வது கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அதாவது வசதி வாய்ப்புகள் என்று வருகிற போது பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கியம் இரண்டும் இருக்க வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் பொருளாதார வசதி இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இல்லை, அப்படியானால் அவருக்கு கடமை கிடையாது. ஒரு மனிதனுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, பொருளாதார வசதி இல்லை, அவனுக்கு கடமை இல்லை. எனவே பொருளாதார வசதியும் இருக்கிறது, உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது, செல்லுகின்ற பாதை தடையாக இருக்கிறது, யுத்தம் எதுவும் நடந்து கொண்டு இருக்கிறது, போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அப்பொழுதும் அவனுக்கு கடமை கிடையாது. எனவே இத்தனை ஷரத்துகளும் நிபந்தனைகளும் ஒன்று கூடுமானால் அவனுக்கு இந்த ஹஜ் செய்வது ஒரு முஸ்லிமின் மீது கடமையாகும். கடமை எப்பொழுது ஏற்பட்டு விடுகிறதோ அதை நாம் தாமதப்படுத்தக்கூடாது, விரைவாக செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை குறித்து சொல்லுகிற போது, யாருக்கு ஹஜ்ஜு கடமையாகி விடுகிறதோ உடனடியாக அதை நிறைவேற்றுங்கள், தாமதம் செய்யாதீர்கள். அடுத்து உங்களுக்கு என்ன ஏற்படும் அது யாருக்கும் தெரியாது. திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விடலாம், திடீரென்று மரணமே ஏற்பட்டு விடலாம். ஹஜ்ஜுக்கான தடைகள் எப்படியெல்லாம் ஏற்படும் என்று நமக்கு சொல்ல முடியாது. எனவே எப்பொழுது ஹஜ் கடமை என்று ஆகிவிடுகிறதோ உடனே அதற்கு செய்வதற்கு துரிதம் காட்டுங்கள், தாமதம் செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாக இஸ்லாமிய கடமைகள் அத்தனையுமே நேரம் குறிப்பிடப்பட்ட கடமைகள். எல்லா கடமைகளும் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமைகள். தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தந்த நேரத்தில் இந்த தொழுகை தொழுக வேண்டும் என்று பெருமானாரிடத்தில் கேட்கப்பட்டது, அமல்களிலேயே சிறந்த அமல் எது என்று. பெருமானார்கள் சொன்னார்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்திலே தொழுவது மிகச்சிறந்தது, அந்த நேரத்திலே அந்த இபாதத்தை செய்வது மிகச்சிறந்ததாக இருக்கும். எனவே எதையும் தாமதப்படுத்தக்கூடாது. குறிப்பாக ஹஜ்ஜு என்று வருகிற போது அதில் எந்த தாமதமும் செய்யாமல் விரைவு காட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தாமதம் காட்டுகிற போது அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திற்காக முஸ்லிம்கள் சில பேரை ஒரு குழுவாக பெருமானார்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குழுவிற்கு ஸைத் பின் ஹாரிஸா அவர்கள் தளபதியாக இருந்து செயல்படுவார். ஒரு கால் அவர் ஷஹீதாகிவிட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் தளபதியாக இருந்து செயல்படுவார். ஒருவேளை அவரும் ஷஹீதாகிவிட்டால்
அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக இருந்து செயல்படுவார்கள். அவரும் ஷஹீதானால் உங்களில் யாரேனும் ஒருவரை தளபதியாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த குழுவை அனுப்பி வைக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு யூதன் சொன்னான், இந்த போரில் மேல் குறிப்பிட்ட இந்த 3 பேர்களுமே ஷஹீதாகி விடுவார்கள். நபிமார்களுடைய வார்த்தைகளுக்கு அப்படித்தான் பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஷஹீதானால் இவர் ஷஹீதானால் என்று சொன்னாலே அவர் ஷஹீதாவார் என்பதுதான் பொருள். எனவே இந்த 3 பேரும் இந்த போரில் ஷஹீதாகி போவார்கள் என்று அவன் சொன்னான். அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்தித்தார்கள், இந்த போரில் நிச்சயமாக நாம் ஷஹீதாகி விடுவோம். இனிமேல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கின்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்காது. நாளை தினம் ஜும்மாவுடைய நாள், இனி அவர்களுக்கு பின்னால் தொழுகின்ற ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்காது. எனவே நாளை ஜும்மா நாள் இங்கே இருந்து தங்கி பெருமானார்களுக்கு பின்னால் என்று தொழுதுவிட்டு வெகு சீக்கிரமாக போய் சேர்ந்து விடலாம் என்று அவர்கள் தங்கிவிட்டார்கள். அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த குழுவையெல்லாம் வியாழக்கிழமை என்று அனுப்பிவிட்டார்கள். அது போய்விட்டது. வெள்ளிக்கிழமை என்று பெருமானார்கள் குத்பா பிரசங்கம் செய்வதற்காக எழுந்து அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற போது பார்க்கிறார்கள், அந்த கூட்டத்தில் அப்துல்லா பின் ரவாஹா உட்கார்ந்திருக்கிறார். பெருமானார்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. நேற்றைய தினமே இவர்களை அனுப்பி வைத்து விட்டோமே, இவர் என்ன இங்கே தங்கிவிட்டார்? இல்லவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், அப்துல்லா ஏன் இப்படி தங்கிவிட்டீர்கள்? நேற்றே அந்த குழு போய்விட்டதை ஏன் தங்கிவிட்டீர்கள் என்று கேட்டபோது அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகமே, இந்த போரில் நான் ஷஹீதாகி விடுவேன். இனிமேல் உங்களுடைய திருமுகத்தை பார்க்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காது. நாளை தினம் ஜும்மாவுடைய நாள், உங்களுக்கு பின்னால் நின்று தொழுகின்ற அந்த பாக்கியம் இனி எனக்கு கிடைக்காது. எனவே இந்த கடைசி நேரத்தில் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் தங்கிவிட்டேன் நாயகமே. இது முடிந்ததற்கு பிறகு சீக்கிரமாக போய் அந்த படையோடு நான் சேர்ந்து கொள்வேன் என்று அவர் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடப்பட்டார்கள். அப்படி செய்திருக்கக்கூடாது. நீங்கள் போய் என்று சொன்னால் உடனே போய்விட வேண்டாமா? நீங்கள் என்னதான் எவ்வளோ அவசரமாக போனாலும், இந்த உலகத்தை நீங்கள் கொடுத்தாலும் கூட, நேற்று புறப்பட்டார்களே அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த பதவி உமக்கு கிடையாது என்று சொன்னார்கள். அந்த சஹாபி போய்விட்டார். இந்த சஹாபி சாமானியமானவர் அல்ல. அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் ரசூலுடைய கட்டளைக்கும் முற்றிலும் கட்டுப்பட்டவர் அவர். ஒரு கட்டத்தில் பெருமானார்கள் இப்படி பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே சில பேர் நின்று கொண்டிருப்பார்கள். அப்போது நாம் கூட்டத்தில் சொல்லுவோம் அல்லவா, ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பவர்கள் உட்காருங்கள் உட்காருங்கள் என்று சொல்லுவோம் அல்லவா. அதுபோல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நின்று கொண்டிருப்பவர்கள் உட்காருங்கள் என்று சொன்னார்கள். இந்த உட்காருங்கள் என்று சொல்கிற போது இந்த அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். வீதியில் வந்து கொண்டிருக்கிற போது இந்த குரலை கேட்கிறார்கள், உட்காருங்கள். இந்த குரலை கேட்டவுடனேயே அப்படியே ரோட்டில் உட்கார்ந்து விட்டார். வீதியிலேயே அவர் உட்கார்ந்து விட்டார். பின்னர் பெருமானாரிடத்தில் சொல்லப்பட்டது, அப்துல்லா பின் ரவாஹா ரோட்டிலே உட்கார்ந்து விட்டார் என்று. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உள்ளே வந்து உட்காருங்கள் என்று. எப்பொழுது பெருமானாருடைய குரலை கேட்டாரோ, உட்காருங்கள் என்ற குரலை கேட்ட உடனேயே அது எந்த இடம் என்று பார்க்காமல் உட்கார்ந்து விட்டார்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கும் கட்டுப்பட்டவர் தான் இந்த அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த செய்தியை பெருமானாரிடத்தில் சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா பின் ரவாஹா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய கட்டளைக்கும் முற்றிலும் அவர் கட்டுப்பட்டவர் என்று பெருமானார்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அப்துல்லா பின் ரவாஹாவை தான் பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன வேலை செய்து விட்டீர்கள்? புறப்பட்டிருக்க வேண்டாமா?
போய் என்று சொன்னால் உடனேயே போயிருக்க வேண்டுமே. தாமதம் செய்ததனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது என்று சொன்னார்கள். அடுத்து அங்கே போர் நடைபெறுகிறது. இந்த சஹாபி போய் சேர்ந்து விட்டார். போர் நடைபெறுகிறது. அந்த காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். போர் நடக்கிற அந்த காட்சிகளை எல்லாம் பெருமானார்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டே இருக்கிற போது பெருமானார்கள் சொன்னது போல ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். சஹாபா பெருமக்களை பார்த்து பெருமானார்கள் சொன்னார்கள், ஸைத் பின் ஹாரிஸா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவர் பிடித்த அந்த கொடியை இப்பொழுது ஜாஃபர் பின் அபீ தாலிப் பிடித்து கொண்டார் என்று சொல்கிறார்கள். அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஜாஃபர் பின் அபீ தாலிப் அவர்களும் ஷஹீதாகி விடுகிறார்கள். பெருமானார்கள் சொல்கிறார்கள், ஜாஃபர் பின் அபீ தாலிப் ஷஹீதாகிவிட்டார், அப்துல்லா பின் ரவாஹா அந்த கொடியை பற்றி கொண்டார் என்று சொல்கிறார்கள். கடைசி அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அவர்களும் அந்த போரில் ஷஹீதான போது பெருமானார்கள் சொன்னார்கள், அப்துல்லா பின் ரவாஹா அவர்களும் ஷஹீதாக போனார்கள் என்று இந்த போர் செய்தியை பற்றி பெருமானார்கள் பார்த்து கொண்டே சஹாபா பெருமக்களுக்கு அறிவித்து கொண்டே இருந்தார்கள். அடுத்து சொன்னார்கள், இந்த 3 பேருடைய உயிர்களையும் ஒரு தங்கக்கட்டிலில் வைத்து கொண்டு செல்லப்படுகிறது. நான் பார்க்கிறேன், அதில் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அவருடைய உயிர் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த தங்கக்கட்டினுடைய கால்கள் வளைந்திருப்பதை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். ஏன் நாயகமே அந்த கட்டினுடைய கால்கள் வளைந்திருக்கிறது என்று கேட்டபோது அவர் தாமதம் செய்ததனால் ஏற்பட்ட விளைவு என்று சொன்னார்கள். எனவே எந்த ஒரு கட்டளையும் எந்த ஒரு கடமைகளையும் செய்கிற போது தாமதம் என்பது கூடாது, உரிய நேரத்தில் ஒழுங்காக செய்துவிட வேண்டும். அரபியில் சொல்லுவார்கள், நிதானம் என்பது ரஹ்மானில் என்றும் உள்ளது, அவசரம் என்பது ஷைத்தானில் என்றும் உள்ளது என்று. அவசரம் என்பது ஷைத்தானில் என்றும் உள்ளது, நிதானம் என்பது ரஹ்மானில் என்றும் உள்ளது. ஆனால் சில கட்டங்களில் அவசரப்பட வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். சில கட்டங்களில் அவசரப்படத்தான் வேண்டும். ஒரு வீட்டில் ஜனாசா ஏற்பட்டு விட்டது, உடனடியாக அடக்கம் செய்வதில் துரிதம் காட்ட வேண்டும், அவசரம் காட்ட வேண்டும். ஒரு பெண் ருதுவாகிவிட்டால், வயசுக்கு வந்து விட்டால், சரியான மாப்பிள்ளை கிடைத்து விட்டது, திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக திருமணம் செய்து வைக்க வேண்டும், அதில் பிற்படுத்தக்கூடாது, அங்கே அவசரம் காட்ட வேண்டும். ஒரு மனிதன் கடன் பெற்று விட்டான், அந்த கடனை திருப்பிச் செல்வதில் அவசரம் காட்ட வேண்டும். இப்படி மார்க்கம் சில காரியங்களில் அவசரம் காட்ட வேண்டும் என்று சொல்கிறது. அந்த வகையில் ஹஜ்ஜை பற்றி பெருமானார் சொல்கிறார்கள், அவசரம் காட்டுங்கள், அதில் தாமதம் செய்யாதீர்கள். எந்த கடமையாக இருந்தாலும் அந்த கடமையை உரிய நேரத்தில் செய்தால்தான் அதற்கான சரியான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய விளைவுகள் அதில் ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலம் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜி யாராருக்கு கடமை ஏற்பட்டிருக்கிறதோ அவர்கள் தாமதம் இல்லாமல் அந்த ஹஜ்ஜு கடமை நிறைவேற்ற முன்வர வேண்டும். இந்த காலத்திலெல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும். ஹஜ்ஜு செய்வதாக இருந்தால் நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும். உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் ஹஜ்ஜு செய்வதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்படுகிறது. இந்த காலத்தில் என்பது மாத்திரமல்ல, அந்த காலத்திலும் கூட நிறைய நடக்க வேண்டும். அதிகமான இடங்களில் நிறைய நடக்க வேண்டும், நடக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதற்கான ஒரு ஆரோக்கியமெல்லாம் நமக்கு தேவை. எனவே நல்ல ஆரோக்கியம் இருக்கிற போது ஹஜ்ஜு செய்வதில் நாம் முந்திக்கொள்ள வேண்டும், அதில் காலதாமதம் செய்யக்கூடாது. வல்ல நாயனான் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு புறப்பட இருக்கின்ற அத்தனை ஹாஜிகளுடைய அந்த பயணங்களை எல்லாம் லேசாக்கி அவருடைய ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே அவர்களுக்கு நாம் துஆ செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.